ஹாய் ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் 10th கிராஃப் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். இது மட்டும்தான் உங்களுடைய எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஓகே, மொத்தமாக கிராஃபில் ரெண்டு தான் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொஷின் படிச்சுக்கோங்க. Varshika drew 6 circles with different sizes. Draw a graph for the relationship between the diameter and circumference of each circle as shown in the table. And use it to find the circumference of a circle when its diameter is 6 cm. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 6 சைஸஸில் இருக்கக்கூடிய டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கிராஃப் போட போகிறோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டயாமீட்டர் 6 சென்டிமீட்டராக இருக்கும் போது சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷினையும் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் எடுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட் தான் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு எழுதுறீங்கன்னா சொல்யூஷன் அப்படின்னு போட்டு டேபிளர் காலம் எழுதிடுங்க. டேபிளர் அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸ் ஒய் எவ்ரிதிங் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டுறணும். அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா வேரியேஷன் என்ன டைரெக்டாக இன்டைரக்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சேம் வைஸ் எக்ஸ் ஆக்சஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ஒய் ஆக்சஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஆர் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன். ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ் அப்படி ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட். ஸோ போத் இன்க்ரீஸாக இருக்கணும், இல்லையா போத் டிக்ரீஸாக இருக்கணும். ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடுங்க. டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படிங்கிறது. நமக்கு கே தான் தேவைப்படுது. ஸோ ஒய் பை எக்ஸ், இந்த எக்ஸு கீழே வந்துடும். ஸோ ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, நீங்கள் கரெக்டான ஒரு ஃபார்முலா நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது, 3.1 இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் என்னவோ அதுதான். இப்போ 3.1 இங்கே இருக்குன்னா 3.1க்கு நேராக என்ன எக்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 3.1 தான் வரும். இதை தான் நீங்கள் வந்து ஒய் யூனிட்டாக எடுத்துக்க போகிறீங்க. ஏன்னா ஒய் தான் வந்துட்டு உங்களுக்கு 3.1 வந்திருக்கு, ரைட். 3.1 இன்ட்டு எக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. அப்போது ஒய் ஈக்குவல் டு 3.1 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் 1 போட்டேன்னா அதே 3.1 தான் வருது. அப்போ ஒய்யோட வேல்யூ 3.1 அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு. ஓகே, ஐ ரிப்பீட், நம்மளுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ், அதில் கே மட்டும் தேவைப்படுது. ஸோ ஒய் பை எக்ஸ், ஒய்ங்கிறது 3.1 டிவைடட் பை 1ங்கிறது எக்ஸு, டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3.1 தான் கிடைக்கிது. ஸோ கே இருக்க இடத்துல நீங்கள் அப்படியே இந்த 3.1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 3.1 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதே 3.1 தான் கிடைக்க போகுது. 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6.2. அப்போ அந்த ஹோல் ஒய்யோட வேல்யூ 3.1 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. ஸோ ஒய் அப்படிங்கிறத நான் 3.1 யூனிட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டேபிளர் காலமில் இருக்கிறது தான் இங்கே பாயிண்ட்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த சொல்யூஷன் பார்த்துக்கலாம். இங்கே டயக்ராம் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது இப்போது லெஃப்ட் சைடு வரும், அதாவது கிராஃப் ஷீட்டுக்கு வரும். கிராஃப் ஷீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டயக்ராம் போட்டதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எழுதினதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாயிண்ட் கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே அலைன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. நம்பர்ஸ் இங்கே ஒய் ஆக்சஸ்லேயே அலைன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. டயாமீட்டர் இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் அதையும் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இப்போ பாயிண்ட் பிளாட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். அந்த ஸ்ட்ரைட் லைனில் லாஸ்ட்டாக ஏரோ மார்க்குங்கிறதும் போட்டு விட்டுறணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டராக இருக்கும்பொழுது சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6க்கு நேராக எங்கே பாயிண்ட் ஒய் ஆக்சஸை பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 18.6 வருது. தட் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த சீக்வன்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க், அதாவது 8 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் எந்த ஒரு ரிடக்ஷனும் இருக்காது. ஸோ பர்ஃபெக்டாக டேபிள் போட்டுறீங்க, வேரியேஷன் எழுதிடுறீங்க, ஈக்குவேஷன் கரெக்டாக போட்டுட்டு இது ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் அந்த கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி வச்சிடணும். அதுதான் ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய மார்க்ஸும் எந்த ஒரு ரிடக்ஷனும் இல்லாமல் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டில் பார்க்க போகிறோம். ஒன்று டைரக்ட், இன்னொன்று இன்டைரக்ட். ஸோ 2 மாடல் நான் கொடுக்குறேன்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சம்மை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விட்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டைரக்ட் ஒரு டைரக்ட் வேரியேஷனோட மாடல் மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகே, அடுத்து செகண்ட் சம்மில் ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட்லேருந்து ஒன்று எடுத்திருக்கேன். A company initially started with 40 workers to complete the work by 150 days. Later, it decided to fasten up the work, increasing the number of workers as shown below. So, starting 40ஓட இருந்தது. ஸோ டேஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க, பட் டேஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. நான் சொல்லியிருக்கேன் ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ் இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கிராஃப் த above data and identify the type of variation first. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, from the graph find the number of days required to complete the work if the company decide to opt for 120 workers. 120 workersஸாக இருந்த டைமில் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இஃப் த ஒர்க் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பை 30 days, 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ எத்தனை ஒர்க்கர்ஸ் அங்கே தேவைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு டேபிள் கரெக்டாக அலைன் பண்ணி எழுதிக்கலாம். செகண்ட் வந்து டைப் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் எழுதிக்கலாம். டைரக்ட் இல்லை இன்டைரக்ட் வேரியேஷன், பிகாஸ் ஒன்று இன்க்ரீஸ் இன்னொன்று டிக்ரீஸாக இருக்குது. அதுக்கான ஈக்குவேஷன் XY ஈக்குவல் டு K. அங்கே ஈக்குவேஷன் வேறு, இங்கே ஈக்குவேஷன் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். XY ஈக்குவல் டு K. இதில் XYங்கிறது என்ன அப்படின்னா இந்த 40 150 தான் XY. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6000. அப்போது கேயோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு 6000 அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட் வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. 30, 200, 40, 150. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் எழுதிக்கிட்டே வச்சுக்கலாம். ஏன் நான் இங்கே 30 போட்டிருக்கேன்னா அவங்க 30 டேஸ் அப்படிங்கிறது ஒரு கொஷினாக கேட்டிருக்கிறதுனால 30யும் நான் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க டேபிள் இருக்கோ அதில் இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதிட்டு 30க்கு அப்புறமேட்டு கூட பாயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா டக்குன்னு கிராஃப்க்கு போயிடணும். கிராஃப் போனதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இருக்க சொல்யூஷனை நம்ம எழுதிக்கலாம். கிராஃபில் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேல்லாம் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கணும், ஆக்சஸ் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கணும், இந்த நம்பர்ஸ் அலைன்மெண்ட் கரெக்டாக எழுதியிருக்கணும், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ் இதையும் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கணும். ஸோ ப்ளாட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன்லேயே நீங்கள் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் அகைன் நீங்கள் டைப் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்களா எழுதிடுங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 120 ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது எத்தனை டேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ப்ளாட் பண்ணி விட்டுறணும். அடுத்து 200 டேஸ் அப்படின்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 30 ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்க போகுது. இந்த 2 இதை பேஸ் பண்ணி இருக்க கொஷின்ஸை நான் டிக்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா a bus is traveling at a uniform speed of 50 km/h. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அடுத்து இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இருக்கிறது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன், ஃபோர்த் ஒன், நிஷாந்த் இஸ் அ வின்னர். இதுவுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது இன்டைரக்ட் வேரியேஷனில் இருக்கக்கூடிய அனதர் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இருக்குது. இந்த கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டைரக்ட் வேரியேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ். ஓகே, இந்த 5 மட்டும் நீங்கள் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கிராஃப் இருக்குது. அந்த கிராஃபை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய், தேங்க்யூ.